வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த பொரியல். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சூடு சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்பு, ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் 2 வேக வச்ச பனங்கிழங்கு. அதில் தான் நம்ம அந்த பொரியல் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பனங்கிழங்குலேருந்து தோலை இந்த மாதிரி கத்தியால் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி உடைச்சா கூட நார் வரும். அதே மாதிரி 2 பனங்கிழங்குலையும் எடுத்துக்கலாம். நடுசில் உள்ள குருத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது கேரட் துருவரில் வச்சு இந்த மாதிரி துருவிக்கணும். ஈஸியாக துருவ வரும். நல்ல பூ போல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 2 பனங்கிழங்குக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி திருவும் போதே நார் கொஞ்சம் அந்த அரிப்பில் வரும். அதை போட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் இந்த பொரியலுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பும் போட்டுப்போம். அதுவும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 4 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வதக்கிப்போம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ இந்த பொரியலுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நல்ல வெங்காயம் வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்கு இவ்வளோ ஹானம் நம்ம கடைசியில் அந்த பனங்கிழங்கு துருவலை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். வெங்காயத்தோட இந்த பனங்கிழங்கு துருவலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து திருப்பியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்க ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு இன்னும் டேஸ்ட் கூட்ட தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி காரக்குழம்போடு தான் இதை சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.